தமிழக விஜய் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனால் ஷாம் அவர்கள் நடிப்பில் வெளியே வந்திருக்க படம் தான் அஸ்திரம். இந்த படத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஒன்னரை பற்றி சொல்லணும்னா இதில் ஒரு கொலைகள் நடக்குது. ஸோ அந்த கொலைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஷாம் அவர்கள் இந்த கேஸை தான் நடத்துகிறா சொல்லி அவரோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசி அந்த கேஸ்க்குள்ளே இவர் வராரு. ஸோ இவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரியாக இருக்கும். ஸோ அந்த இன்ஜுரியால் சில லீவுகளில் இருப்பார். ஆனால் இந்த கேஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஸோ இதை நான் எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் வாண்டடாக உள்ளே வருவார். ஸோ வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்குது. அவங்க எப்படிலாம் வந்து சாவுறாங்க, எதனால் வந்து அவங்க சூசைட் பண்ணி சாவுறாங்கன்றது தான் நம்ம ஷாம் அவர்கள் ஓரளவுக்கு கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் சுற்றி ஒரே இடத்துல அவர் நிற்கும் போது அவருக்கு ஒரு குழுவாக அவருடைய கிளாஸ் ஃப்ரெண்ட் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஸோ இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, எதனால் இந்த சூசைட் நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த கொலையாலேயே நம்ம ஷாம் அவர்கள் பிடிச்சாங்களா இல்லையா, ஸோ நம்ம ஷாம் அவர்கள் எதுக்காக இந்த கேஸை நடத்தணும்னு நினச்சி இந்த கேஸ் எடுத்து நடத்துகிறாரு. ஸோ இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதையை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது செஸ் கேம் எல்லாருக்குமே தெரியும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சு ராஜா ராணின்னு சொல்லி மூவ் பண்ணி விளையாடுற ஒரு அருமையான விளையாட்டு. ஸோ சதுரங்க விளையாட்டில் ஸோ நடக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த படத்துலையும் சம்மந்தப்பட்டு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த படத்தோட இந்த படத்தோட ஃபர்ஸ்ட்டாக பற்றி சொல்லணும்னா நம்ம ஷாம் அவர்கள் வந்து போலீஸாக இருக்கார். ஸோ போலீஸாக இருக்க இவர்கிட்ட ஒரு கேஸ் வரல. ஸோ இவர் ஒரு கேஸை தேடி போகிறாரு. அதாவது இவருடைய வீட்டை சுற்றி இருக்க ஒரு பார்க்கில் வந்து ஒருத்தன் வந்து தான் வைத்து தானே கிச்சிட்டு செத்துறான். ஸோ அதை வந்து ஷாம் அவர்கள் வந்து இந்த கேஸை நான் விசாரிக்கிறேன்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷாம் அவர்களுக்கு ஒரு புக்கு கிடைக்குது. ஸோ அந்த புக்கு படி தான் ஒரு கொலை நடக்குது அப்படின்னு வந்து நம்ம ஷாம் அவர்கள் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இது எதனால் பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்கன்றத நம்ம ஷாம் அவர்கள் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கார். ஸோ அதனால் இந்த கேஸை நானே எடுத்து நான் செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லி எப்படியோ ஐயர் ஆஃபீஸ்கிட்ட பேசி அந்த கேஸை அவர் எடுத்து பண்ணுறதா ஒத்துக்க வச்சுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் ஒரு விசாரணையாக போகிறாரு. இந்த படம் வந்து 1 hour 15 minutes அந்த அளவுக்கு டூரேஷன் கம்மி தான். ஸோ அதனால் கொஞ்சம் டக்குன்னு முடிந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதிகமாக வைக்காமல் இந்த க்ரைம் ஸ்டோரி எப்படி இருக்குமோ சொல்லி ரொம்ப சுருக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தில் ஒரு மெயின் வில்லன் இருக்கான். ஸோ அந்த மெயின் வில்லனை கண்டுபிடிக்கிறதாக நம்ம ஷாம் அவர்கள் என்னென்னலாம் போராட்டத்தை சந்திக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் அந்த மர்மமான சூசைடு காரணம் என்னன்றதை நம்ம ஷாம் அவர்கள் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிச்சி வைக்கிறாரு. பட் ஆனால் அதுக்கு மேலே லீடு எடுக்க இவரால் முடியல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து எங்கே சுற்றினாலும் ஒரு இடத்துல நிற்கிற பொசிஷன் இருக்கும்போது அவருடைய ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாரு. ஸோ இதுக்கு பின்னாடி வேற ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு தோல்வினாலே பிடிக்காது, சின்ன வயசில் அவனை தூக்கடிச்சு எல்லாருமே பழி வாங்கணும்னு நினைக்கிறான். ஸோ அதனால தான் இப்படி ஒருத்தனா வந்து சூசைடில் சாகுறாங்க. அதனால் வந்து நீங்கள் அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அவன் சின்ன வயசில் அவன் தம்பியை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். ஸோ அதில் தோற்றதுனால ஸோ அவன் தம்பி இன்னும் சாவலை, அதனால் கண்டிப்பாக அவன் தம்பியை கொல்லுறதுக்காக வருவான். ஸோ நீங்கள் அப்போ அவனை பிடிச்சதாக உண்டு, அதுக்கு முன்னாடி நீங்கள் அவனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே இந்த அளவுக்கு ட்ராவல் ஆகி அவர் தம்பி யார், எதுக்காக கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க, ஸோ வெற்றி மேலே இவனுக்கு ஏன் இவ்வளோ ஆர்வம் அப்படின்னு வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வில்லனாக நினச்சிருக்க மார்ட்டின் அவர்களும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. ஸோ நம்ம ஷாம் அவர்களுக்கு ஈக்குவலாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில சீன்ஸ்லாம் வராரு, அந்த ஒரு சில சீன்ஸ்லாம் பர்ஃபெக்டாகவும் இருக்குது. ஸோ இவருக்கு சின்ன வயசு கேரக்டராக ஒருத்தவங்க காட்டியிருக்காங்க. அது செகண்ட் ஹாஃபில் இருந்து தான். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்குமே அந்த கொலகாரம் யாரும் இந்த தெரிஞ்சாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் அந்த கொலகாரம் யாரும் இந்த கண்டுபிடிக்கிற மும்முறை வேலையில் இருக்காங்க. ஸோ அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க பிடிக்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க, பிடிச்சாங்களா இல்லையா, ஒவ்வொரு தற்கொலையும் அவன் எப்படி பண்ண வைக்கிறான், ஸோ அவங்க எதுக்காக பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான மர்மமான விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு ஜப்பான் நாட்டோட அரசனை பற்றி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அவரை பற்றியும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஆஃப் இந்த மாதிரி ட்ராவல் ஆகி ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு இந்த படம் வந்ததுக்கப்புறம் பார்க்கவே அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ ஆக்ஷன் சீன்லாம் சொல்ல வேணும், நம்ம ஷாம் அவர்கள் இருக்க அந்த பாடி பில்டப்புக்கு இந்த ஆக்ஷன் சீன்லாம் கொடுக்கலனா தான் கம்மியாக இருக்கும். ஸோ அதிகமாகவே கொடுத்துருக்காங்க, பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஃபேமிலிக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், அவருக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கும். ஸோ அவருடைய குழந்தைக்காக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அந்த எமோஷனல் நிறைய வெளிப்படுத்திருக்காங்க. போலீஸ்னால் அவங்களுக்குள்ள எமோஷனல் இருக்காதா, அவங்களுக்கு அழுகு இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி வரதாங்க செய்யுது. ஸோ இந்த படத்தில் அவங்க ஒய்ஃப் கூட வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம ஷாம் அவர்கள். இந்த படத்தில் நம்ம ஷாம் அவர்களாக இருக்கட்டும், நம்ம ஷாம் அவர்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் வருவார். ஸோ இந்த கேஸில் விசாரிக்கும் போது கூட வந்துட்டு இருப்பார். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், நம்ம ஷாமோட ஒய்ஃபாக வந்திருக்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேரோட ஆக்டிவேஸும் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாவே அழகாகவும் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தில் வில்லனாக வந்திருக்க மார்ட்டின் அவர்களும் சரி, அவரோட ஜூனியர் வருஷனாக வந்திருக்கு, அவரோட பர்ஃபார்மன்ஸு ரொம்ப அழகாகவும் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கொடுத்து இந்த படத்தில் எல்லாருமே அவங்களோட ஆக்டிவேஸை நல்லாவே காட்டியிருக்காங்க.
இந்த படத்தோட டைரக்டர் அரவிந்த் ராஜகோபால் அவர்கள். ஸோ இந்த படத்தோட கதை எடுத்துகிட்டு போன விதமாக இருக்கட்டும், இந்த க்ரைம் ஸ்டோரியை கொண்டு போன விதமாக இருக்கட்டும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஒரு அரசன் எந்த அளவுக்குலாம் நடந்திருக்கான், ஸோ அதை வந்து நிறைய விஷயங்கள் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து இந்த சதுரங்க விளையாட்டு எந்த அளவுக்குலாம் முக்கியத்துவம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து நிறைய அர்த்தங்களை காட்டியிருக்காங்க. ஸோ ஒருத்தனுக்கு வெற்றி மட்டுமே இல்லாமல் தோல்வியும் பழக தெரிஞ்சுக்கணும். ஸோ அவனுக்கு வெற்றி மட்டுமே காட்டியிருந்தால் அவன் வாழ்க்கையில் எந்த அளவுக்குலாம் வந்து கஷ்டப்படுவான் அப்படின்னு வந்து இந்த படத்தை மூலிமா நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அவனோட மனநிலை பாதிக்கப்பட்டு அவனே ஒரு பெரிய குற்றவாளி ஆகிறதுக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஸோ சின்ன வயசுலேயே அவங்க பேரண்ட்ஸ் நீங்கள் தான் அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கணும். ஸோ எதிர்காலத்தில் அவங்க குற்றவாளியாக இருக்கிறதோ நல்லவனாக இருக்கிறதோ அவங்க பேரண்ட்ஸ் கையில் மட்டும்தான் இருக்குது, வேறு யார் கையிலையுமே இல்லை. ஸோ அதனால் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அதை தாண்டி என்ன சொல்கிறது, இந்த கதையில் சதுரங்க விளையாட்டை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த கேஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய இடங்களில் போய் நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்தோட டிஓபி கல்யாண் வெங்கட்ராமன். ஸோ இந்த படத்தோட அந்த கேமரா ஒர்க்கிங் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ பகல்லையாக இருக்கட்டும், இல்லை பார்க்கில் நடக்கிற அந்த சூசைடாக இருக்கட்டும், ஸோ நிறைய இடங்களில் கேமரா ஒர்க்கு நல்லாவே பெஸ்ட்டாக காட்டியிருக்காரு. இந்த படத்தோட எடிட்டர் பூபதி வேதகிரி. ஸோ இவரோட அந்த எடிட்டிங் ஒர்க் நல்லாவே இருக்குது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் கட் பண்ணி எந்த இடத்துலலாம் காட்டணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் நிறைய டூரேஷன் வந்திருக்கோம் நினைக்கிறேன். சுருக்கி 1 hour 15 minutes அதுக்குள்ளே வந்து முடிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பெஸ்ட் ட்ரை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இது ஓவராலாக எக்ஸைட் பண்ணி நிறைய மக்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்களான்னு தெரியல. பட் ஆனால் க்ரைம் ஸ்டோரி பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தில் மியூசிக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு க்ரைம் ஸ்டோரி இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளுங்க பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த பார்க்க தயாராக இருக்கீங்க, பார்க்குறீங்க அப்படின்ற வந்து கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பண்ணி ஷேர் பண்ணேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பார்த்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.